விமான விபத்தில் இறந்த மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவாரின் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. தற்போது விமான விபத்து நடந்த இடத்தில் மத்திய விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். முன்னதாக விமான விபத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் உரிய விசாரணை தேவை என்றும் மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி கருத்து தெரிவித்திருந்தார். புனே மாவட்டம் பாராமதி அருகே விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பற்றியதால் மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் உயிரிழந்தார். அவரவர் அணிந்திருந்த கைக்கடிகாரம் ஆபரணங்களை வைத்து தற்போது உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. விமான விபத்து நடந்த இடத்தில் மத்திய விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, உடல்கள் எவ்வாறு அடையாளம் காணப்பட்டன? அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது நிகழ்வுகள்? உறவினர்கள் உதவியுடன் உடல்கள் அடையாளம் காணும் முயற்சி காலையிலிருந்து நடைபெற்று வந்தது. இந்த முயற்சியிலே பல்வேறு சிரமங்கள் இருந்தன. இதற்கு காரணம் விமானம் வீழ்ந்து நொறுங்கியவுடன் வெடித்து தீப்பிடித்து சிதறி இருக்கிறது. ஆகவே உடல்கள் தீயில் கருகி இருந்ததன் என்பதில் கடும் சிக்கல் ஏற்பட்டது. தற்போது அஜித் பவாரின் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல விமானிகள் உள்ளிட்ட பிறரது உடல்களையும் அடையாளம் காணுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. விமானத்திலே விபத்து நடந்த போது அஜித் பவாரின் உதவியாளர் ஒருவர் மற்றும் பாதுகாவலர் ஒருவர் ஆகிய இருவர் இருந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் உடல்களை அடையாளம் காணுவதற்கான முயற்சி நடைபெற்று வருகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட விமானத்தின் உரிமையான நிறுவனம் மூலமாக விமானிகளின் விவரங்கள் கேட்டறியப்பட்டு அவர்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது. விபத்துக்குள்ளான விமானம் லியர்ஜெட் 45XR எனப்படும் வகையை சேர்ந்தது. இந்த இயக்கிய நிறுவனத்தின் பெயர் VSR வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என DGCA தகவல் அளித்திருக்கிறது. ஏற்கனவே இதே வகையான விமானம் 2023ஆம் வருடத்திலே விபத்துக்குள்ளானது தெரிய வந்திருக்கிறது. ஆகவே இந்த விமானம் குறித்த விவரங்கள் அனைத்தையும் சேகரித்து அதை இயக்கிய தனியார் நிறுவனத்தின் விவரங்களையும் சேகரித்து விரிவாக விசாரணையை நடத்தும்படி மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த பணிகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த விபத்து தொடர்பான விசாரணையை முழுவதும் நடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட உயிரிழந்தோர் உடல்கள் அடையாளம் காணப்பட வேண்டும். இதற்காக பல்வேறு பரிசோதனைகள், தேவைப்பட்டால் DNA பரிசோதனை ஆகியவை நடத்தப்படும். அதன் பிறகு விமானம் விபத்து நடைபெற்ற இடத்திலே உள்ள தடயங்களின் அடிப்படையில் விரிவான விசாரணை நடத்தப்படும்.
அதன் அடிப்படையிலே விபத்துக்கு காரணம் என்ன, விமானத்திலே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதா அல்லது விமானிகள் ஏதேனும் அவர்களுடைய கணிப்பிலே தவறு செய்திருந்தார்களா போன்ற பல்வேறு விவரங்கள் குறித்து விரிவாக அலசப்படும். அதன் பிறகே விபத்துக்கான காரணம் தெரிய வரும். இப்போதைக்கு மிகவும் சோகமான தகவலாக மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வர் அஜித் பவார் உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்ற தகவலுடன் இந்த விபத்துக்கான காரணம் என்ன, இனி இத்தகைய விபத்துகளை தடுப்பது எப்படி என்பது தொடர்பாக தற்போது தீவிர விசாரணைகள் தொடங்கி இருக்கின்றன. இந்த விசாரணைகள் ஒரு சில நாட்கள் நீடிக்கும் என அங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வேறுவழி இந்த விமானம் விழுந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாகவும் நாம் பார்த்தோம். வரைகலை மூலமாகவும் நாம் தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாராமதி விமான நிலையத்திற்கு அருகே அந்த விமானம் விழுந்தது குறித்து தற்போது உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கும் நிலையில கணபதி, அடுத்தடுத்து என்ன நடக்கும், எப்போது உடல்கள் கொண்டு செல்லப்படும், அது குறித்த விவரம் இருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது அஜித் பவார் மற்றும் அவருடன் பயணம் செய்திருந்தவர்கள் உடல் கருகிய நிலையிலே வேறு அடையாளங்களை வைத்து, அதாவது அது அவர்கள் அணிந்திருந்த கடிகாரமாக இருக்கலாம் அல்லது அவர்கள் அணிந்திருந்த செயின் போன்ற ஏதேனும் நகைகளாக இருக்கலாம். இப்படி குறிப்பிட்ட பொருட்களை வைத்து அவர்களை அடையாளம் காண்பதில் இருந்தே எந்த அளவுக்கு உடல்கள் கருகி இருக்கும் என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். அப்படிப்பட்ட சூழலிலே இது போன்ற விபத்துகள் நடைபெற்று உடல்கள் கருகும் சூழலில் விபத்துக்குள்ளானோர் உயிரிழந்ததை உறுதி செய்த பிறகு அவர்களது உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைப்பதிலும் சிக்கல் இருக்கிறது. என்றால் சரியாக அடையாளம் கண்டு சரியான உடலை சரியான குடும்பத்திடம் ஒப்படைக்க வேண்டும். ஏனென்றால் முகத்தை பார்த்தோ அல்லது வேறு வகையிலோ அடையாளம் காண முடியாத நிலையிலே இது போன்ற கடிகாரம், மோதிரம் போன்ற பொருட்களின் மூலமாகவோ அல்லது வேறு அடையாளங்கள் மூலமாகவோ, சிலருக்கு பொய் பல் வைக்கப்பட்டிருக்கலாம், அதன் மூலமாக கூட அடையாளம் காணப்படும். என்றால் பற்கள் உறுதியாக வைக்கப்படுகின்றன, செயற்கை பற்கள். அந்த செயற்கை பற்கள் வைத்து சம்பந்தப்பட்டவரை அடையாளம் காண முடியும் அல்லது டிஎன்ஏ பரிசோதனை செய்யலாம். இப்படி பல வகையிலே அடையாளம் காணும் நடவடிக்கை இருக்கிறது. அதே போலவே நீங்கள் சொன்னது போல சிசிடிவி காட்சிகள் மூலமாகவும் இந்த விபத்து நடைபெற்ற சூழல் என்ன என்பதை கண்டறிவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விமானம் விழுந்து நொறுங்குகிறது, அதன் பிறகு வெடித்து தீப்பழம்பாக சிதறுகிறது, கடுமையான தீ விபத்து அந்த இடத்தில் ஏற்படுகிறது. ஆகவே இதற்கெல்லாம் என்ன காரணங்கள் இருக்கக்கூடும் என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொழில்நுட்ப வல்லுநர்கள், காவல்துறையினர், உளவுத்துறையினர் என்று பலரும் இந்த பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே விரிவான விசாரணைகளுக்கு பிறகு காரணங்கள் என்ன என்பது தெரிய வரும். ஆனால் விமானம் விழுந்த இடத்திலே நொறுங்கி அது எரிந்து விமானத்தின் முழு அடையாளம் கூட இல்லாமல் போன சூழலிலே உடல்களும் அடையாளம் காண்பது கடினமாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் தற்போது ஒவ்வொருவராக அடையாளம் காண்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உடல்கள் பின்னர் அடையாளம் உறுதி செய்யப்பட்ட பிறகு குடும்பத்தினரும் ஒப்படைக்கப்படும். உடல்கள் என்று சொல்ல முடியாது, உடல்களிலே என்ன மிஞ்சி இருக்கிறதோ அதைத்தான் ஒப்படைக்கக்கூடிய சூழல் கட்டாயம் இது போன்ற விபத்துகளிலே உருவாகிறது. அதன் அடிப்படையிலே பின்னர் உறவினர்கள் இறுதி மரியாதைகளுக்கு ஏற்பாடு செய்வார்கள். மகாராஷ்டிராவை சேர்ந்த அரசியல் தலைவர்கள், தேசிய அளவிலான பல்வேறு அரசியல் தலைவர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த பல அரசியல் தலைவர்கள் கூட அஜித் பவாரின் இறுதி மரியாதை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடவடிக்கைகள் காலையில் முடிந்திருக்கும் நிலையிலே பலரும் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு பயணம் செய்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேதவழி, விமான விபத்தில் சந்தேகம் இருக்கிறது, உரிய விசாரணை தேவை என்றும் மமதா பானர்ஜி கருத்து தெரிவித்திருக்கிறாரே, என்ன காரணம்? நிச்சயமாக, அதாவது அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தனியாக தனக்கென்று ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலமாக தேவேந்திர பட்னவிஸ் மற்றும் ஷிண்டே ஆகியோருடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆகவே அரசியல் ரீதியாக தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்குள்ளாக ஒரு பிளவு இருந்தது. ஒரு புறம் சரத்பவார், அவரது மகள் சுப்ரியா சுலே உள்ளிட்டோர், இன்னொரு புறம் அஜித் பவார் மற்றும் அவரது மனைவி தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பவர் என்று இப்படி ஒரு பிரிவு இருந்தது. முதலிலே ஷிண்டே தலைமையிலே முதலமைச்சராக ஷிண்டே இருந்த போதும் அஜித் பவார் துணை முதல்வராக இருந்தார். அதற்கு முன்பாக உத்தவ் தாக்கரே
துணை முதல்வராக இருந்த போதும் தேசியவாத காங்கிரஸ் சார்பாக சரத்பவார் அஜித் பவாரைத்தான் துணை முதல்வர் பதவிக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருந்தார். ஆகவே முதலில் உத்தவ் தாக்கரேவிடம் துணை முதல்வர், பின்னர் ஷிண்டே தலைமையிலான அரசில் துணை முதல்வர், தற்போது தேவேந்திர பட்னவிஸ் தலைமையிலான அரசிலே துணை முதல்வர், பல்வேறு அரசுகளே மாற்றி மாற்றி துணை முதல்வர் பதவியை வகித்திருக்கிறார். மேலும் சமீபத்திலே நடைபெற்ற மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல்களிலே பாராமதி பகுதியில் தனது கூட்டணியை விட்டு சரத்பவார் பிரிவுடன் கூட்டணி அமைத்து அங்கு தேர்தலில் மொத்த குடும்பமும் ஒன்றாக போட்டியிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது. ஆகவே பல்வேறு அரசியல் மாறுதல்களுக்கு இடையே திடீரென இப்படி ஒரு பயங்கர விபத்து ஏற்பட்டு துரதிருஷ்டவசமான உயிரிழப்பு நேரிட்டிருக்கும் நிலையில் தான் மம்தா பானர்ஜி சூசகமாக யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆகவே 5 மாநிலங்களிலே தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த சமயத்திலே இப்படி ஒரு பயங்கர விபத்து, அதுவும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முதல் நாள் அன்று நடைபெறுகிறது. இத்தகைய பரபரப்பான சூழ்நிலையில் தான் பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. பெரும்பாலும் அனைவரும் அஜித் பவாருக்கு அவருடைய அரசியல் மேலாண்மையை போற்றி நீண்ட அனுபவம் மிக்க அரசியல் தலைவர் என அவருக்கு புகழாரம் சூட்டி இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் மம்தா பானர்ஜியின் கருத்துக்கள் போன்ற கருத்துக்களும் பல்வேறு விதமான விவாதங்களுக்கு வழிவகுத்திருக்கின்றன. வேதவழி, விமான விபத்து நடந்த இடத்துல மத்திய விமான போக்குவரத்து துறை அதிகாரிகளும் ஆய்வு செய்து வருகிறார்கள். என்னென்ன கோணங்களில் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள்? அடுத்த கட்டமாக ஏதேனும் குழு அமைப்பதற்கான திட்டம் இருக்கிறதா? எப்போது இதற்கான காரணம் தெரிய வரும்? நிச்சயமாக பொதுவாக எந்த ஒரு விமான விபத்து ஏற்பட்டாலும் உடனடியாக அதை விரிவாக விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதுதான் விதி. அந்த அடிப்படையில் தான் தற்போதும் விசாரணை தொடங்கியிருக்கிறது. ஆனால் இந்த விபத்திலே உயிரிழந்திருப்பது ஒரு மாநிலத்தின் துணை முதல்வர், அதுவும் மிகவும் மூத்த அரசியல் தலைவர், செல்வாக்கு மிக்க அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர். ஆகவே பல்வேறு விதமான அழுத்தங்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. மம்தா பானர்ஜியின் விமர்சனத்தை நீங்களே குறிப்பிட்டிருந்தீர்கள். இதே போல பலரும் பலவிதமான விமர்சனங்களை முன்வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எதனால் விபத்து ஏற்பட்டது, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். அதற்கு யார் காரணம் என்று கண்டறிந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விபத்திலே விமானிகளும் உயிரிழந்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் இந்த விமானத்தின் உரிமையாளரான தனியார் நிறுவனம் அதை சரியான முறையில் பராமரித்து வந்ததா போன்ற விஷயங்களை எல்லாம் விசாரித்து பராமரிப்பில் குறைபாடு இருந்ததா, அது காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதா என்பதை எல்லாம் கண்டறிய முடியும். ஆகவேதான் தற்போது டிஜிசிஏ அங்கு மாநில காவல்துறை மற்றும் உளவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலமாக ஆதாரங்களை திரட்டும் முயற்சிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வேதவழி, முதற்கட்ட தகவல்கள் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அவர் கிளம்புவதற்கு முன்னதாக ஏதேனும் பரிசோதனைகள் செய்யப்பட்டதாகவோ அல்லது உரிய பாதுகாப்பு முறைகள் பின்பற்றப்பட்டதாகவோ ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா போக்குவரத்து துறை தரப்பில், விமான போக்குவரத்து துறை தரப்பில்? இந்த விபத்துக்கு பனிமூட்டம் காரணமாக இருக்கலாமோ என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் அது தொடர்பான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை இல்லை என்பதால் விமானிகள் விபத்துக்கு முன்பாக என்ன தகவல்களை தெரிவித்திருந்தார்கள், ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு கிடைத்த தகவல்கள் என்ன என்பதை விரிவாக கண்டறிந்து அலசுவதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் மூலமாகத்தான் ஒரு திட்டவட்டமாக இந்த காரணமாக இருக்கக்கூடும் விபத்தின் மூல காரணம் என்ன என்பதை கண்டறிவதற்கான விசாரணைக்கு வழி கிடைக்கும். ஆகவே அந்த நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வெளியிலே ஆதாரங்களை திரட்ட வேண்டும். அந்த ஆதாரங்களை தான் பின்னர் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய முடியும். விமான விபத்தில் சந்தேகம் இருக்கிறது, உரிய விசாரணை தேவை என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கருத்து தெரிவித்திருக்கும் நிலையில் வேறு யாரேனும் இதுபோன்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்களா முக்கியஸ்தர்கள்? இதுவரை அது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படவில்லை. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் அஜித் பவார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் இரங்கல் செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். துணை முதல்வரான ஷிண்டே உட்பட பலரும் அஜித் பவாரின் மேலாண்மை திறன்களை பற்றி வலியுறுத்தி அவருக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே
சந்தேகம் எழுப்பப்படுகிறதோ இல்லையோ, ஆனால் நிச்சயம் சந்தேகத்துக்கின்றி விசாரணை நடத்தி உறுதியாக காரணங்களை கண்டறிய வேண்டும் என்பது தற்போதைய சூழலின் கட்டாயம். அதன் அடிப்படையிலேயே தற்போது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு விபத்து ஏற்பட்டாலுமே அதன் காரணத்தை கண்டறிய வேண்டும். சமீபத்தில் ஏர் இந்தியா விமான விபத்து ஏற்பட்டது கூட உங்களுக்கு தெரியும். அந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு முதற்கட்ட அறிக்கையை வழங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக மேலும் தற்போது ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அதே போலவே இந்த விபத்து தொடர்பாகவும் முதலில் ஆரம்ப கட்ட அறிக்கை, அதன் பின்னர் அறிக்கை என்று அறிக்கைகள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முன்பே இதே போன்ற விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது 2023 நடைபெற்றது எனவும், அது தொடர்பான ஆய்வுகள் என்ன, அந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது என்ன என்பதெல்லாம் தற்போது சுவாரஸ்யமாக பார்க்கப்படுகிறது. லியர்ஜெட் 45XR என்பது சிறிய ரக விமானம். தனியார் நிறுவனங்கள் இதை தனியார் பயணங்களுக்காக மட்டுமே இயக்குகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் VSR வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கிற நிறுவனம் இந்த விமானத்தை வாடகைக்கு விடும் சூழலிலே அதை பராமரித்தது எப்படி, அனைத்து தொழில்நுட்ப ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதா, ஒவ்வொரு விமானத்துக்கு பயணத்துக்கும் முன்பாக பல்வேறு பரிசோதனைகளை செய்து விமானம் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அப்படி உறுதி செய்யப்பட்டதா, அதே போல விமானிகள் போதிய அளவு பயிற்சியுடன் இருந்தார்களா, அவர்களுக்கு தேவையான லைசன்ஸ் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டிருந்ததா போன்ற பல்வேறு விவரங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக விசாரித்து அதன் பிறகு ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்யப்படும். வேதவழி, விமான விபத்தில் இருந்த மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவாரின் உடல் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. விபத்து நடந்த இடத்தில் மத்திய விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.